ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 7ஆம் வகுப்பு பருவம் 1 தொகுதி 2ல் இயல் 2 தலைப்பு அளவைகள். அதில் எடுத்துக்காட்டு 2.1 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? படத்தில் உள்ள இணைகரங்களின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு காண்க. முதல் கணக்கு, 2ஆம் கணக்கு, 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு இணைகரம், ஏபிசிடி இணைகரம். இது அடிப்பக்கம், இது உயரம். ஸோ இந்த ஏபி அளவு கொடுக்கல, பட் இந்த இடம் என்ன கொடுத்துருக்காங்க? சிடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சிடியும் ஏபியும் ஒரே நீளம்தான் இருக்கும். இணைகரத்தில் எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். ஸோ இது 15 சென்டிமீட்டர்னா இதுவும் 15 சென்டிமீட்டர் இருக்கும். அதே போல் இங்கே எதிரெதிர் பக்கங்கள் இது 5 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகே, எதிரெதிர் பக்கங்கள் இணையாகவும் சமமாகவும் இருக்கும். ஒரு இணைகரம் அப்படின்னு சொன்னால் எதிரெதிர் பக்கங்கள் சமமாகவும் இணையாகவும் இருக்கும். ஓகேவா? அதான் இணைகரம். பேரு பாருங்க, இணை. இந்த 2 சைடும் பேரலாகவும் இருக்கும். ஏபிங்கிறது சிடிக்கு இணையாகவும், பிசிங்கிறது ஏடிக்கு இணையாகவும் இருக்கும். ஓகே, அதே போல் சமமாகவும் இருக்கும். நீள அகலங்கள் சமமாக இருக்கும். அப்போ ஏபி ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர், பிசி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இந்த ஏபிங்கிறது தான் அடிப்பக்கம். உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பி அடிப்பக்கம் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். பேஸ், பின்னு என்ன அர்த்தம்? பேஸ், அடிப்பக்கம். உயரம் ஹைட் 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப இணைகரத்தின் பரப்பளவு, இணைகரத்தின் பரப்பளவு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அடிப்பக்கத்துக்கு என்னன்னு வச்சிருக்கோம்? பின்னு வச்சிருக்கோம். அதாவது பி இன்ட்டு ஹைட், பேஸ் இன்ட்டு ஹைட்டு. 15 இன்ட்டு 4, ஸோ 60 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு. அடுத்து சுற்றளவு கேட்குறாங்க. சுற்றளவுனா என்னது? 4 பக்கத்தையும் கூட்டுறது தான் சுற்றளவு. இணைகரத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் ஏடி. ஏபி அளவு 15, பிசி 5, சிடி 15, ஏடி 5. ஸோ 30 30 60. இதுவும் 60. சுற்றளவுங்கையில் வெறும் சென்டிமீட்டர் மட்டும் போடுறோம். ஏன்னா நீளங்களை அளந்து எழுதுகிறோம். பரப்பளவுனா ஃபுல் ஏரியாங்கையில் சதுர சென்டிமீட்டர் போடணும். இது சுற்றளவுங்கையில் 60 சென்டிமீட்டர் மட்டும் போடணும். ஸோ பெரிமீட்டர்னா பிங்கிற லெட்டர் கொடுக்கணும். பெரிமீட்டருக்கு என்ன லெட்டர் கொடுக்கலாம்? பி. ஏரியாவுக்கு ஏ. ஏரியா ஏ ஈக்குவல் டு 60 சதுர சென்டிமீட்டர் வருது. சுற்றளவு பி ஈக்குவல் டு பெரிமீட்டர் 60. இந்த கணக்குக்கு அப்படி வருது, இல்லைன்னா வேறு கணக்குக்கு வேறு வேறு அளவுகள் தான் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு சம் முடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் சம். ஏபி ஈக்குவல் டு சிடி. இதுவும் இதுவும் சமம். அப்போ 18 சென்டிமீட்டர். பேஸு ஹைட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் ஹைட்டு. ஹைட்டு வந்து 16 சென்டிமீட்டர். பேஸ் வந்து 18 சென்டிமீட்டர். ஸோ பரப்பளவு இணைகரத்தின் பரப்பளவு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். இருக்குமா? 6 8 48, மிச்சம் 4, 1 6 6 4 10, 288 சதுர சென்டிமீட்டர். எது? பரப்பளவு. இணைகரத்தின் பரப்பளவு ஏன்னு வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது சுற்றளவு. பின்னு வச்சுக்கிடுவோம்.
4 பக்கத்தையும் கூட்டிடணும். ஏபி, பிசி, சிடி, ஏடி. ஓகே, இது 18னா இதுவும் என்னன்னு சொன்னோம், 18 சென்டிமீட்டர். எதிரெதிர் பக்கங்கள் சமம் இணைகரத்தில். ஸோ 18 9 18 + 9, இது ரெண்டையும் கூட்டினா 27, இது ரெண்டையும் கூட்டினா 27, 27 27 54. சுற்றளவுங்கிற வெறும் சென்டிமீட்டர். ஸோ பரப்பளவு 288 சதுர சென்டிமீட்டர், சுற்றளவு = 54 சென்டிமீட்டர். ஓகே, இணைகரத்தின் பரப்பளவு = 288 சதுர சென்டிமீட்டர், சுற்றளவு 54 சென்டிமீட்டர். ஓகேவா? ஆன்சர் எடுத்து எழுதி. ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும்.